வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை இந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8 ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் கதவுகள் மூடப்பட்டது. இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பாலியல் தொல்லைகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் பொருட்டு போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொம்மைகளை புதுச்சேரி இளங்கோ அடிகள் அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கி அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் தற்போது பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு குட் டச் பேட் டச் என்றால் என்ன என்பதை விழிப்புணர்வாக கொண்டு செல்ல புதுச்சேரி முத்திரையர்பாளையத்தில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டனர். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் இயற்பியல் ப்ராஜெக்ட் பொம்மையை உருவாக்கினர். அதற்கு சாரா என பெயரிட்டனர். மாணவர்கள் சென்சார் கொண்டு தயாரித்த இந்த பேசும் பொம்மையானது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சாரா பொம்மையானது குட் டச் பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் சொல்கிறது. பள்ளியில் பயிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சாரா பொம்மைகள் குறித்து இன்று செயல் விளக்கம் தந்தனர். இந்த நிகழ்வை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். பொம்மையின் அந்தரக பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. தற்போது முதல் கட்டமாக 3 பொம்மைகளை பள்ளி மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர். செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து தடுக்கிறதுக்காக அந்த பொம்மையை நாங்க உருவாக்கியிருக்கோம். சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம டச் சென்சார் வச்சிருக்கேன். டச் பண்ணானா அது சவுண்ட் போகும். நோ டோன்ட் டச்னு சொல்லும். இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுத்துமே நாங்க லாங்குவேஜ் உள்ள வச்சிருக்கோம். இது போக்சோ அவேர்னஸ்க்காக அந்த பொம்மை. ஜாரா பேசும் பொம்மை. இந்த பேசும் பொம்மைகளை எங்களுடைய மாணவர்கள் இந்த பள்ளி வளாகத்திலேயே அட்டல் டிங்கரிங் லேபும் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தினுடைய உதவியும் கொண்டு இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை உள்நோக்கு விளையாட்டு அரங்கில் கொண்டாடப்பட்ட தேசிய ஒலிம்பிக் தினத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 2028ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். தேசிய ஒலிம்பிக் தினத்தையொட்டி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் புதுவை ஒலிம்பிக் சங்கம் சார்பில் தேசிய ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பிறகு 2028ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியை முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், ஒலிம்பிக் சங்க சிஇஓ முத்துகேசவலு, பொதுச் செயலாளர் தனசேகர், பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில்
ஒவ்வொரு ஆண்டும் புதுவை விளையாட்டு வீரர்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெளியூர்களுக்கு சென்று வெற்றி பெற்று வருவதாகவும், ஏசிய விளையாட்டு போன்ற வெளிநாட்டுகளுக்கு சென்று வெற்றி பெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் பல வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்தால் இன்னும் பல விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்று வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவ்விழா நடைபெறுகிறது என்றார். பள்ளி கல்வித்துறை விளையாட்டு பிரிவை சேர்த்து கவனித்துக் கொண்டு வந்தது என்றும், தற்போது அதற்கென்று தனிப்பிரிவு உருவாக்கி உள்ளதாகவும், அதற்கான இயக்குனர் விரைவாக நியமிக்கப்படுவார்கள் என்றும், இந்த ஆண்டு விளையாட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும், அதற்கான நிதி 8 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த நிதியை பதக்கங்கள் வென்றவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்றும், அரசு விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுத்துள்ளதாகவும், அதனை வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட 14 கிராமங்களில் உள்ள 19 அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கும் போர்வைகள் மற்றும் காலணிகள் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் நடைபெற்ற உலக யோகா தின கொண்டாட்டத்தில் 130 பேர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் அமைந்துள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையத்தில் சர்வதேச யோகா தினத்தை மையப்படுத்தி 3 நாட்கள் தொடர்ந்து யோகாசனங்களும் தியான பயிற்சியும் இலவசமாக பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 130 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமை தாங்கினார். புதுச்சேரி வர்த்தகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு முன்னிலை வகித்தார். ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சிறப்புரை வழங்கினார். பயிற்சியாளர் பெரியாண்டி வரவேற்புரை நிகழ்த்தினார். மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார். 3 நாட்கள் யோகா பயிற்சி வகுப்புகளை பிரகான் மற்றும் புவனேஸ்வரி நடத்தினர். மைய ஒருங்கிணைப்பாளர் பத்மபிரியா மற்றும் மூத்த பயிற்றுனர் சித்தானந்தம் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மனநலத்துறை மற்றும் தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக நடைபெற்ற காவலர்களுக்கான மனநல பயிற்சியில் 350க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அரசு மனநலத்துறை மற்றும் தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக காவலர்களுக்கான மனநல பயிற்சி நடைபெற்றது. இந்த மனநல பயிற்சி வகுப்பினை அரசு பொது மருத்துவமனை மனநல பிரிவு டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன், கதிர்காமம் மனநலத்துறை தலைவர் டாக்டர் மதன் மற்றும் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் சிறப்பு விருந்தினராக காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காவலர்களுக்கு ஏற்படும் மனசோர்வு, மனப்பதட்டம், மன அழுத்தத்தை எவ்வாறு கையாள்வது மற்றும் தற்கொலையை எவ்வாறு கண்டறிந்து தடுப்பது என்ற தலைப்பில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் காவல் பள்ளி கண்காணிப்பாளர் ரங்கநாதன், காவலர் பள்ளி ஆய்வாளர் பங்கஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் இந்த பயிற்சி பட்டறையை ஒருங்கிணைத்தனர். இதில் காவல்துறையிலிருந்து 350 நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியினை தேசிய மனநல திட்ட மனநல ஆலோசகர் ராஜா மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சியை ஒன்றிணைத்து ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி நேரு வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் டி ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவருக்கு பல தரப்பினர் நேரில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் நேரில் சென்று பிறந்தநாள் விழா காணும் ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அவரை தொடர்ந்து ஐடிவியின் மேலாளர் ஏழுமலையும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகையின் உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ஊழியர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தும் அவருக்கு நேரில் பரிசு பொருட்களை கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினர். புதுச்சேரி நேரு வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்க நகை மாளிகையின் உரிமையாளர் டி ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி தலைமையிலும் தங்கத்தேர் இழுத்தனர்.
இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவிலில் வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பழங்கள் பரிசுகள் கொடுத்தும் வாழ்த்தினர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப் போவதாக தனி மாநில போராட்டக் குழு தலைவர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நெடுங்காலமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி 15 தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் இயற்றியுள்ளது. ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்று கைவிரித்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 16வது முறையாக தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனி மாநில அந்தஸ்துக்காக முதலமைச்சர் ரங்கசாமியும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்துக்காக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு, புதுச்சேரி அரசில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர் என 3 அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள். இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறிய அவர், வெளி மாநிலத்தில் இருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்து தான் ஒரே தீர்வு என்றார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் 1 லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். போராட்டத்திற்காக நாளை 25ஆம் தேதி ரயில் மூலம் சுமார் 200க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும் தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பியுள்ளதாகவும் நேரு தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 9வது பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள், பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 9வது பட்டமளிப்பு விழா கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் கார்த்திகேயன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எம் பிரகாஷ் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 148 இளங்கலை மற்றும் 120 முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். மேலும் 19 இளங்கலை மற்றும் 15 முதுகலை மருத்துவ மாணவர்கள் கல்லூரியில் முதலிடம் பெற்றவர்களாக கௌரவிக்கப்பட்டு தங்க நாணயங்கள் வழங்கி துணைநிலை ஆளுநர் பாராட்டினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர், கல்லூரி தலைவர், மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாரம்பரிய உடையான பட்டு வேஷ்டி, சேலை அணிந்து கலந்து கொண்டனர். தொடர்ந்து தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான சி எம் தனசேகரன் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார். மேலும் பட்டதாரிகள் சேவை மற்றும் பணியில் வேரூன்றி தொழில்முறை சிறப்பிப்பதற்காக பாடுபட ஊக்குவித்தார். ஹிப்போகிராட்டிக் உறுதிமொழியை கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ஆர்.என். காக்னே செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன், தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் டிரஸ்டி டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம், நிகழ்வு துணை டீன் டாக்டர் கே சௌந்தர்யா மற்றும் கல்வி குழும இயக்குநர்கள், தொடர்புடைய நிறுவனங்களின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதி புதுப்பேட் பகுதியில் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தனது சொந்த செலவில் சீரமைக்கும் பணியை துவக்கி வைப்பதற்காக ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட் பகுதியில் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக
அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கட்டிட பணி முழுமையாக முடிவடையாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு தனது சொந்த செலவில் ஆலயத்தின் திருப்பணியை செய்து 2 மாதத்திற்குள் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும், அதற்காக கட்டிட வேலையை துரிதப்படுத்த வேண்டும் என கட்டிட சிற்பக்கலை தம்பதியிடம் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது திமுக நிர்வாகிகள் அங்காளன், சேகர், ஹரிகிருஷ்ணன், செல்வம், அன்புநிதி, பார்த்திபன், ராம் பிரகாஷ், ஆனந்த், கணேஷ், ராஜேஷ், தமிழ்வாசு, கருணைராஜ், சந்தோஷ், சிலம்பரசன், கனகராஜ், தனேஷ், பிரமோத், பீமாரா உட்பட ஏராளமான பொதுமக்கள் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.